ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெத்திலி கருவாடு தொக்கு. அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 150 கிராம் கருவாடு எடுத்து நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, இந்த கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம். இது மாதிரி 1 பை 1 தான் நம்ம சேர்த்து ஒன்று ஒன்றா வதக்கணும். அப்போ தான் வந்து தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினோடனே மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நம்ம இது திட்டமாக தான் போடணும், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம தொக்குக்கு மட்டும் சேர்த்துட்டோம்னா 2 மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் தொக்குக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வதங்கின உடனே மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் இது எங்கள் வீட்டிலையே அரைச்ச மிளகா பொடி. எங்களுக்கு இது 3 ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் காரம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் மிளகா பொடி காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா பொடியை எண்ணெயிலே 2 நிமிஷம் வதக்கிடுவோம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்போ தான் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்லாம் தொக்கு. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் தொக்கை அப்படியே சாதத்தில் பிசைறதுக்கு தான் செய்கிறேன். இது சாம்பார் சாதம், ரசத்துக்கு இல்லை தொக்காவும் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் இந்த கருவாடு தொக்கு. நம்ம கருவாடு அடிக்கடி தான் சேர்த்துக்கூடாது, ஆனால் மாதத்தில் 2 முறை சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த முட்டி வலி, மூட்டு வலி அதெல்லாம் இருக்காது கருவாடு சாப்பிட்டோம்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஸ்லோவில் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தொக்கு திக்காய் வந்த உடனே நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கருவாடு சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சோம்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் வந்துடும். பாருங்கள், இது மாதிரி கருவாடு திக்காய் வந்தோடனே நம்ம மேலே கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ தான் கருவாடு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கும் இந்த கருவாடு ரசம். பாருங்கள், ஒரு தட்டில் சாதம் போட்டு கருவாடு 2 கரண்டி வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருவாடு அட்டகாசமான சுவையில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.